11th தமிழ் யூனிட் டெஸ்ட் 2 ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். யூனிட் 3 அண்ட் யூனிட் 4 உங்களுக்கு இயல் 3 அண்ட்ல மற்றும் இயல் 4 வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர இருக்கு. ஸோ இந்த 2 இயலில் இருக்க இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா 20 to 30% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவே திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பிள்ளைங்க வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணல. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் நிறைய நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரையும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இயல் 3ல் என்னென்ன குருவினா சிறுவினா நெடுவினா இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்துருங்க. குருவினா பொறுத்த வரையும் இயல் 3ல் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3. கோட்டை எனும் சொல் திராவிட மொழி, காவடி சிந்து என்பது யாது, குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி. இந்த 3மே வெரி 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 இம்பார்ட்டன்ட். 4th ஒன்னுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் 3 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 and 2 வெரி இம்பார்ட்டன்ட். மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. இந்த கொஷினும் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3 இந்த 3மே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது எல்லா எக்ஸாம்லையுமே ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்கள். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அடுத்து தேர்ட் கொஸ்டின் வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்து. இந்த தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த 1 and 3 முதல் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்க எங்களால் 3மே படிக்க முடியும்னா 3யும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் 1ம் 3யும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது மொழியை ஆளும் மொழியோட விளையாடு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு பேரா கொடுத்து அதில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வள்ளின மெய்களை இட்டு நீக்கி கேட்பாங்க. அப்புறம் தமிழாக்கம் கேட்பாங்க. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டில் கட்டுரையெல்லாம் வராது. ஸோ நீங்கள் கட்டுரை இப்போ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அது வந்து குவார்ட்டர்லிக்கு தான் பார்க்கணும். அதுக்கடுத்தது நிற்க அதற்கு தகவலை வந்து இங்கே உங்களுக்கு நிற்க அதற்கு தகவல் இந்த இதில் எதுவும் வராது. கலைச்சொல் அறிவோம், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது திருக்குறள். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா உங்களை மனப்பாடம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மனப்பாடம்ல இம்பார்ட்டன்ஸ்லாம் எதுவும் பார்க்காதீங்க. எல்லாமே கண்டிப்பாக படிச்சே ஆகணும். குருவினா சிறுவினா நெடுவினா இதுலலாம் எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குருவினாவை பொறுத்த வரையும் திருக்குறள்ல உங்களுக்கு 4th குருவினா சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது அதாவது நான் சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 4 இந்த 4மே பார்த்துக்கோங்க. சரிங்களா? குருவினா வந்து எப்போ வேணா எப்படி வேணா கேட்கலாம். ஸோ முடிஞ்சாக்கா இந்த 5மே படிச்சுக்கோங்க. அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் 4. அதுக்கடுத்து இது இம்பார்ட்டன்ட்னா 1, 2, 4, 5 இதை பார்த்துக்கோங்க. ஓகே, பேலன்ஸ் இருக்கிறது தேர்ட் தான். ஸோ அதையும் ஒரு ரேட் கொடுக்க முடிஞ்சா பாருங்க. சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4 கன்ஃபார்ம் படிங்க. இந்த 2துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஏன்னா 2மே வந்து அணியை பொறுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2துலேருந்து 1 கண்டிப்பாக வரும். நெடுவினாவை பொறுத்தவரையும் நீங்கள் யோசிக்கவே வேணாம். கொஸ்டின் நம்பர் 2 படிச்சு வச்சுக்கோங்க. அடக்கமுடைமை தான் அடிக்கடி கேட்பாங்க. அடக்கமுடைமை ஒரு வாழ்வினில் உயர்த்தும், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்றது வெறும் யூனிட் டெஸ்ட் 2க்கு மட்டும் இல்லை, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன், பப்ளிக் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இதுவரையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே ஜாயின் பண்ண வைங்க. இயல் 4ல் முக்கியமான குருவினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கூற்றியாது. அதுக்கடுத்து ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. இது 2மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3யும் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்தி. அடுத்து தேர்ட் ஒன் ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு, அதில் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இருக்கலையே, அது நல்லா படிச்சுக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரை இதில் வந்து நீங்கள் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 படித்தாவே போதும். இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் நெடுவினால அடிக்கடி கேட்கக்கூடியது. பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்கள், அதே மாதிரி பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 படிங்க, அதுக்கப்புறம் 1 படிங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து மொழியை ஆளும் மொழியோடு விளையாடல
ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அது கீழே கொடுக்குற கொஷின்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அதில் ஒன்று கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் அது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இலக்கிய நயம்லாம் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டில் கேட்க மாட்டாங்க, குவார்டர்லி கண்டிப்பாக கேட்பாங்க, அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நிற்க அதற்கு தக கல்வியின் விளைவு என்ன செய்தீர்கள் என்ன செய்வீர்கள், இது வந்து உங்களுக்கு குவார்டர்லியில் கேட்பாங்க. அதே மாதிரி கலைச்சொல் அறிவோம், இது வந்து உங்களுக்கு இப்போ யூனிட் டெஸ்ட்லேயே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 மார்க்ஸில் நல்லா பார்த்துக்கோங்க. இயல் 3 இயல் 4 இருக்க இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மனப்பாட பகுதியை பொறுத்தவரையும் புறநானூறு குறுந்தொகை 2ம் இருக்குது, திருக்குறளும் இருக்குது. இதில் திருக்குறள் எல்லாமே கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். முடிஞ்ச வரையும் புறநானூறு கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இது அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய ஒரு மனப்பாட பாடல். முடிஞ்சால் குறுந்தொகையும் படிச்சிருங்க, இருக்கிறதே வந்து 3 தான். இருந்தாலும் நான் தமிழில் ரொம்ப வீக் அப்படின்றவங்க முதல்ல புறநானூறும் திருக்குறளை படிங்க, அதுக்கப்புறம் குறுந்தொகை படிங்க. சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்னை டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.